ஒரு தமிழ் புத்தகத்தில் பதிற்று பத்து பார்க்குறோம். எதை பார்க்குறோம்? பதிற்று பத்து பார்க்குறோம். மொத்தம் 10 பத்து. பதிற்று பத்து வந்து 8 தொகை நூலா 10 பாட்டு நூலா? அதுங்க 8 தொகை நூல். சரிதானே? முதல்ல நூல் வெளி பாருங்க. நற்றினை நல்ல குறுந்தொகை 8 தொகையில் அமைந்த புறத்துணை நூல்கள் ஒன்று பதிற்று பத்து. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்? மொத்தம் 8 நூல்கள் இருக்குது. 8 தொகையில் மொத்தம் 8 நூல்கள். அந்த 8 நூல்களில் அகநூல்கள் 5. அகநூல்கள் எத்தனைங்க? 5. புறநூல்கள் 2. அகமா புறமா என்று சந்தேகத்துக்குரியது ஒரு நூல். அந்த ஒரு நூல் வந்து பரிபாடல். அந்த ஒரு நூல் என்னதுங்க? பரிபாடல். அந்த ஒரு நூல் வந்து பரிபாடல். அந்த 2 நூல்கள் வந்து பபுன்னு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். புறம்பட்டி நூல்கள் 2 நூல் இருக்குது. அதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்? பபுன்னு சொல்லியிருக்கோம். பனா பதிற்று பத்து, பூனா புறநானூறு. அப்போ 2ம் புறம்பற்றியது. ஏனைய 5 நூல்கள் அகம்பற்றியது. பரிபாடல் வந்து அகமா புறமா என்று சந்தேகத்துக்குரியது. அதனால் சந்தேகப்பட்டால் பரிதாபம் தான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். அப்போ புறம்பற்றியது வந்து பபுன்னு சொல்லியிருக்கோம். புறம்பற்றியது என்ன சொல்லியிருக்கோம்? பபுன்னு சொல்லியிருக்கோம். பதிற்று பத்தும் புறநானூறும். பதிற்று பத்தும் புறநானூறும். சரிதானே? ரைட்டு. அப்போ புறம்பற்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்து இயம்பும் இது பாடான் திணையில் அமைந்துள்ளது. இந்த பதிற்று பத்து யாரை பற்றி சொல்லக்கூடியதுன்னா சேரர்களை பற்றி சொல்லக்கூடியது. யாரை பற்றி சொல்லக்கூடியது? சேரர்களை பற்றி குறிப்பிடக்கூடியது. முதல் 10ம் இறுதி 10ம் 10 பாடல்களும் கிடைக்கவில்லை. மொத்தம் 10 பத்துங்க. சரிங்களா? 10 × 10 10 × 10 மொத்தம் எத்தனை? 100. சரிதானே? ஆனால் முதல் 10ம் கிடைக்கல, கடைசி 10ம் கிடைக்கல. சரிதா? மீதி 8 10 தான் கிடச்சிச்சு. ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை, வண்ணம், தூக்கு, பாடலின் பெயர் என்பவை இடம்பெற்றிருக்கின்றன. அந்த பதிற்று பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடலுக்கு அப்புறம் துறை இருக்குது, வண்ணம் இருக்குது, தூக்கு இருக்குது, பாடலின் பெயர் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. பாடலில் வரும் சிறந்த சொற்றொடர் அப்பாடலுக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. அந்த பாடலே ஒரு சொற்றொடர் இருக்கும். அதுதான் பாடலுடைய தலைப்பு, பாடலின் தலைப்பு. சரிங்களா? சில முறை நம்ம யார் எழுதுனான்னு தெரியலனா அதில் என்ன வந்து சொல்லியிருக்காரோ, சரிங்களா, அவருக்கு பேரே அணிலாடு மூன்றிலார், சரிங்களா, அப்படிலாம் பேர்லாம் வச்சுருக்கோம். செம்புல பெயல் நீரார் அப்படின்லாம் பேர்லாம் வச்சுருக்கோம். சரிதானே? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் உள்ள முக்கியமான, சரிங்களா, சொற்றொடரை தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். சரிங்களா? பாடப்பகுதி இங்கே ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுக்கு சேரலாதனின் படைவீரர் பகைவன் முன் நிறைய பாலரை போல, நிறைய பாலர்னா நரகத்து வீரர்கள் போல படை வெள்ளமாக நின்றதால் நிறைய வெள்ளம் என்ற தலைப்பு இடப்பட்டுள்ளது. இங்கே நிறைய வெள்ளம்னு வந்து ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க. ஏன் நிறைய வெள்ளம்னு வச்சுருக்காங்கன்னா சேரலாதனுடைய படைவீரர்கள், சேரலாதனின் படைவீரர்கள், சேரலாதன் பதிற்று பத்து சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுவது. பதிற்று பத்து யாரை பற்றி குறிப்பிடுவது? சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுவது. சரிதானே? அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? எதிரிக்கு முன்னாடி எப்படி வெள்ளம் இருந்தால் நிறையா இருக்கும், அதுபோல் நிறைய பேர் நின்னாங்க. அதனால தான் நரகத்து வீரர்கள் போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பாலர் அப்படின்னா நரகத்து வீரர்கள். நிறைய பாலர்னால் யாருங்க? நரகத்து வீரர்கள். சரிங்களா? அப்படி நின்னாங்க. பாடப்பகுதியான 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். மொத்தம் 10 பத்து. அதில் 2ஆம் பத்து பார்த்திங்கன்னா 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் பார்த்திங்கன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். சரிங்களா? இவனை பாடிய குமட்டூர் கண்ணனார் உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயுள் பாதியையும் பரிசாக பெற்றார். சரிதானே? இவனை பாடிய குமட்டூர் கண்ணனார் உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக பெற்றார். சரிதானங்க? ரைட்டு. அப்போ 2ஆம் பத்தின் பாட்டுடைய தலைவன் யார்? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன்.
இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன். சரிதானே? அதை பாடினவர் யார்? குமட்டூர் கண்ணனார். குமட்டூர் கண்ணனார். சரிங்களா? இப்போ ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. இமயம் வரை 2 முறை சென்று வந்தால் குமட்டும். இமயம் வரை 2 முறை இமயம் வரை எப்படினாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? 2 முறை இமயம் வரை சென்று வந்தால் குமட்டும். 2 முறை இமயம் வரை 2 முறை இமயம் வரை. சரிங்களா? 2 முறை இமயம் வரை சென்று வந்தால் குமட்டும். சென்று வந்தால் குமட்டும். சென்று வந்தால் குமட்டும். சரிங்களா? 2 முறை இமயம் வரை சென்று வந்தால் குமட்டும். 2 முறை. இப்போ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வந்தாலே என்ன பண்ணுது? நமக்கு வந்து மூச்சு தள்ளுது, குமட்டுது. இங்கேருந்து இமயம் வரை 2 முறை போயிட்டு வந்தோம்னா, இமயமலை வரை 2 தடவை போயிட்டு வந்தால் குமட்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. 2 முறை அப்படின்னா 2ஆம் பத்துன்னு அர்த்தம். இமயம் வரை அப்படின்னா என்ன அர்த்தம்? இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன். சரிங்களா? அவனை பாடியவர் யாருன்னா குமட்டூர் கண்ணனார். அவனை பாடியவர் யாருங்க? குமட்டும் அப்படின்னா குமட்டூர் கண்ணனார். குமட்டும் என்ன அர்த்தம்? குமட்டூர் கண்ணனார். இப்போ வந்து 3ஆம் பத்து சொல்லுங்கள். 3ஆம் பத்து ஷார்ட்கட் சொல்லுங்கள். கும்பரமா கும்பரமா பாலை ஊற்றிட்டாங்களா? பாலை கொட்டி விட்டாரா? ஓகே. மும்பரமா பாலை குட்டி விட்டான். மும்பரமா பாலை குட்டி விட்டான். மும்பரமா பாலை கொட்டி விட்டான். எழுதியாச்சா? மும்பரமா பாலை கொட்டி விட்டான். மும்பரமா பாலை கொட்டி விட்டான். இதான் 3ஆம் பத்து. 3ஆம் பத்துக்கான ஷார்ட்கட். 3ஆம் பத்துக்கான ஷார்ட்கட் இதுதான். சரிங்களா? 3ஆம் பத்தின் தலைவன் சரிங்களா? பல்யானை செல்கெழு குட்டுவன். பல்யானை செல்கெழு குட்டுவன். பல்யானை செல்கெழு குட்டுவன். அடுத்தது 4ஆம் பத்துக்கு எழுதுங்க. 4 மணிக்கு கன்னிகள் காப்பி போடுவார்கள். 4 மணிக்கு கன்னிகள் காப்பி போடுவார்கள். 4 மணிக்கு கன்னிகள் காப்பி போடுவார்கள். 4 மணிக்கு கன்னிகள் காஃபி போடுவார்கள். என்ன ஷார்ட்கட் சொல்லுங்கள். 4 மணிக்கு கன்னிகள் காஃபி போடுவார்கள். சரிங்களா? இல்லையாச்சா? ஷார்ட்கட்ஸ் தான் நீங்கள் எழுதிட்டே வரணும். மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள். 3ஆம் பத்து. அடுத்து 5ஆம் பத்து. அடுத்து என்னதுங்க? 5ஆம் பத்து. 5 விரலும் பரலில் செங்குத்தாக மாட்டிக்கொண்டது. 5 விரலும் பரனில் செங்குத்தாக மாட்டிக்கொண்டது. 5 விரலும் பரனில் செங்குத்தாக மாட்டிக்கொண்டது. 5 விரலும் பரனில் செங்குத்தாக மாட்டிக்கொண்டது. இல்லையாச்சா? 5 விரலும் பரல்ல செங்குத்தாக மாட்டிக்கொண்டது. சொல்ல ஷார்ட்கட்ஸ் வந்து அங்கே அப்புறம் பார்க்கலாம். 5 விரலும் பரலில் செங்குத்தா மாட்டிக்கிச்சின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சரிதானே? மாட்டிக்கொண்டதுன்னு என்ன எழுதிக்கிங்க. அடுத்தது 6ஆம் பத்துக்கு 6 போட்டு ஒரு ஐஃபன் போட்டுருங்க. 6 ஐஃபன் ஆடு ஐஃபன் காக்கா. 6 போட்டு ஒரு ஐஃபன் சிம்பிள். சரிதானே? மைனஸ் அது ஐஃபன் தானே. 6 ஆடு காக்கா. 6 ஆடு காக்கா. இல்லையாச்சா? சொல்லணும். 2025 பாஸ் பண்ணுவோரை மட்டும் திரும்ப சொல்லணும். 6 ஆடு. அடுத்தது சரிங்களா? 7ஆம் பத்து எழுதுங்க. 7.5 பிடிச்ச கபிலரோட வாழ முடியாது.
ஏழரை பிடித்த ஏழரை பிடித்த ஏழரை பிடித்த கபிலரோடு ஏழரை பிடித்த கபிலரோடு வாழ முடியாது. ஏழரை பிடித்த கபிலரோடு வாழ முடியாது. என்ன பொருள்? ஏழரை அப்படின்னா ஏழாம் பத்துன்னு அர்த்தம். கபிலரோடு அப்படின்னா கபிலர் தான். வாழ முடியாதுன்னா வாழியாதன் பேர் அங்கே வரும், பார்த்துக்கலாம். படிச்ச நெக்ஸ்ட் ஒன் 8ஆம் பத்து. சரிங்களா? 8ஆம் நம்பர் வந்தால் அரிசிக்கு கூட தகடு தட்டும். 8ஆம் நம்பர் வந்தால் 8ஆம் நம்பர் வந்தால் 8ஆம் நம்பர் வந்தால் 8ஆம் நம்பர் வந்தால் அரிசிக்கு கூட தகடு தட்டும். அரிசிக்கு கூட நம்ம ஷார்ட்கட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டுக்கு மட்டும்தான் ஞாபகம் வைத்து கொள்ளதானே ஒழிய அதுக்கான பொருள் கிடையாது. 8ஆம் நம்பர் வந்து அரிசிக்கு கூட தகடு தட்டும். நம்பர் வந்து அரிசிக்கு கூட தகடு தட்டும். சரிதானே? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 9ஆம் பத்து. நயன்தாரா பேர் இருக்கும் பாருங்க. அதாவது 9ஆம் பத்துக்கு ஷார்ட்கட் என்னன்னா, நயன்தாரா இளம் இரும்பு ஆடையுடன் பெருங்குன்றுக்கு போகிறாங்க. நயன்தாரா இளம் இரும்பு ஆடையுடன் நயன்தாரா இளம் இரும்பு ஆடையுடன் நயன்தாரா இளம் இரும்பு ஆடையுடன் நயன்தாரா இளம் இரும்பு ஆடையுடன் பெருங்குன்றுக்கு போகிறாங்க. பெருங்குன்றுக்கு போகிறாங்க. பெருங்குன்றுக்கு போகிறாங்க. போகிறாங்கலாம் எந்த பொருளும் கிடையாது. சரிதானே? ஓகே, இல்லையாச்சா? ஓகே, அப்போ வந்து எழுதியாச்சா? என்ன எழுதிருக்கீங்க? 9வது ஷார்ட்கட் என்ன? நயன்தாரா இளம் இரும்பு ஆடையுடன் பெருங்குன்றுக்கு போகிறாங்க. 10ஆம் பத்துக்கு தான் கிடைக்கல. 10ஆம் பத்தும் கிடைக்கல, முதல் பத்தும் கிடைக்கல. 2ஆம் பத்துலேருந்து சொல்லியிருக்கோம். 2ஆம் பத்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம்? இரண்டு முறை இமய வரை சென்று வந்தால் குமட்டும். 2 முறை இமய வரை சென்று வந்தால் குமட்டும் அப்படின்னு பார்த்தோம். சரிதானே? 3வது ஷார்ட்கட், அதாவது 3ஆம் பத்துக்கு என்ன பார்த்தோம்? மும்புறமா பாலை குட்டி விட்டான். மும்புறமா பாலை. சரிங்களா? அப்போ மும்புறமானா 3ஆம் பத்துன்னு அர்த்தம். பாலை அப்படின்னா பாலை கௌதமனார்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பாலை கௌதமனார்னு அர்த்தம். சரிங்களா? குட்டி விட்டான் அப்படின்னா பல்யானை செல்கழு குட்டுவன். பல்யானை செல்கழு குட்டுவன். இங்கே இருக்க ஃபோட்டோ அப்புறம் திரும்ப வரும். சரிங்களா? அரசர் பெயர். சரிங்களா? பாடப்பட்ட தலைவன் கவிஞர் பேர் பின்னாடி வரும். நீங்கள் ஷார்ட்கட் எழுதிட்டீங்களா? ஷார்ட்கட் எழுதிட்டா விட்டுருங்க. நான் போக முடியும் போது ஃபோட்டோ போட்டுக்கிறேன், எல்லாம் போகும்போது எழுதிட்டு போயிருங்க. சரிதானே? அப்போ 3ஆம் பத்து பார்த்தீங்கன்னா பல்யானை செல்கழு குட்டுவன். சரிங்களா? பாடியவர் பார்த்தீங்கன்னா பாலை கௌதமனார். அதுபோல் 4ஆம் பத்து பார்த்தீங்கன்னா களக்காய் கண்ணி நான் முடிஞ்சேரல். சரிங்களா? காப்பியாற்று காப்பியனார் அவர் தான் பாடியவர். காப்பியாற்று காப்பியனார் அவர் தான் பாடியவர். 5ஆம் பத்து பார்த்தீங்கன்னா கடல் பெருக்கோட்டிய செங்குட்டுவன். 5 விரலும் பரனில் செங்குத்தா மாட்டிக்கிச்சின்னு சொல்லுவோம். 5 விரலும் பரனில் செங்குட்டா மாட்டிக்கிச்சின்னு சொல்லுவோம். அப்போ கடல் பெருக்கோட்டிய செங்குட்டுவன். பாடியவர் பார்த்தீங்கன்னா பரணர். பாடியவர் யாருங்க? பரணர். 6ஆம் பத்து பார்த்தீங்கன்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன். ஆடு கோட்பாட்டு சேரலாதன். சரிங்களா? பாடியவர் பார்த்தீங்கன்னா காக்கை பாடினியார். அதனால தான் ஆடு கோட்பாட்டுக்கு தான் ஆடுன்னு ஷார்ட்கட் வச்சுருக்கோம். 6ஆம் பத்துக்கு ஆறு ஆடு காக்கா. காக்கை பாடினியார்னு இருக்கார். யாருங்க? காக்கை பாடினியார். அடுத்து 7ஆம் பத்து. 7ஆம் பத்து பார்த்தீங்கன்னா செல்வ கடுங்கோ. சரிங்களா? 7ஆம் பத்து பார்த்தீங்கன்னா செல்வ கடுங்கோ வாழியாதன். செல்வ கடுங்கோ வாழியாதன். பாடியவர் பார்த்தீங்கன்னா கபிலர். பாடியவர் பார்த்தீங்கன்னா யாருங்க? கபிலர். சரிங்களா? 8ஆம் பத்து பார்த்தீங்கன்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. சரிங்களா? பாடியவர் பார்த்தீங்கன்னா அரிசில் கிழார். என்னதுங்க? அரிசில் கிழார். சரிதானே? 9ஆம் பத்து பார்த்தீங்கன்னா இளஞ்சேரல் இரும்புரை. இளஞ்சேரல் இரும்புரை. பாடியவர் பார்த்தீங்கன்னா பெருங்குன்றூர் கிழார்.
அவர் தான் பாடியவர். சரி தானே? இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இப்போ இங்கே புக்கில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். பெரும்பாலும் புக்கில் இருக்கிறதே கேட்பாங்க. இதில் வந்து 2ஆம் பத்து 5ஆம் பத்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. 2ஆம் பத்தும் 5ஆம் பத்தும் அதுதான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரி தானே? இதேமாரிலாம் கேட்டிருக்காங்க. உம்பர்காட்டு வாரியை வந்து பரிசாக பெற்றவர் யார்? தென்னாட்டு வருவாயில் உம்பர்காட்டு வாரியையும் ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக பெற்றவர் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க. யாருங்க? இதை எழுதிக்கலாம். நான் சொல்கிறத முதல்ல கவனி. டைம் இல்லை ரெடி. இது போர்டில் இருக்கிறது அப்புறம் எழுதிக்கலாம். இப்படி வந்துடுங்க. குமட்டோர் கண்ணனார். குமட்டோர் ஷார்ட்கட் எழுதிட்டிங்கன்னா விட்டுருங்க. இதை போகும்போது எழுதிட்டு போங்க. சரி தானே? இப்போ பாடத்தை கவனிங்க. நிறைய வெள்ளம் ஏன் நிறைய வெள்ளம்னு பேர் வச்சாங்கன்னா சொல்லிட்டாங்க. நுழையும் முன் பாருங்கள். நாட்டில் வாழும் வீரர் இன்புற்று வாழ வேண்டும். அவ்வாழ்வு சிறக்க நாட்டின் அரசன் மக்களின் நல்வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும். அரசன் மக்களின் நல்வாழ்க்கை என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்த வேண்டும். வள்ளுவர் உருவசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது எழுவது நாடு அப்படின்னு சொன்னார். எக்ஸாமில் கேட்டது. சரிங்களா? எதுலாம் இல்லாமல் இருக்கிறது நாடு? உருவசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது எழுவது நாடு. இதை ஒரே வரியில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் திருக்குறள்னா ஆகா முதல் அடியில் 4 சொல்லிருக்கணும், அடுத்த அடியில் 3 சொல்லிருக்கணும். அது மாதிரி இல்லையெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. கேட்டுப்பாங்க. எது நாட்டின் பண்புலாம் கேட்டிருக்காங்க. உருபசி பசி இருக்கக்கூடாது, பிணியும் இருக்கக்கூடாது, பகையும் இருக்கக்கூடாது, செருபகையும். சரிங்களா? சேராது இருப்பது நாடுன்னு சொல்லியிருக்காரு. பசியும் நோயும் பகையும் இல்லாது இருப்பதே சிறந்த நாடு என்று அறிவுறுத்துகிறார். இப்படிலாம் பாடங்களுக்கு இடையிலேயும் திருக்குறள் இருக்குது. அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. திருக்குறள் சிலபஸில் இருக்குது. சரி தானே? ரைட், ஓகே. பாடல் பின்னணி. உதியன் சேரலாதனுக்கும் உதியன் சேரலாதனுக்கும் வேண்மாளுக்கும் மகனாக பிறந்தவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவங்க அப்பா பேர் என்ன? உதியன் சேரலாதன். அவங்க அப்பா பேர் என்னதுங்க? அம்மா பேர் என்ன? வேண்மாள். அம்மா பேர் என்னதுங்க? வேண்மாள். சரிங்களா? இவன் வடக்கே இமயமலை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்று இமயத்தில் வில்லினை பொறித்தவன். சரிங்களா? இமயம் வரைக்கும் போயிட்டு இமயத்தில் வில்லினை பொறித்தவன். சரிதானே? 2 முறை இமயம் வர சென்று வந்தால் குமட்டும். அப்படி தானே? இமயம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அதனால தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு உனக்கு பேர். சரிதானே? இவன் வந்து அங்கே போயிட்டு வில் லட்சணை எல்லாம் சின்னம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வில் வந்து சேரர்களின் சின்னம். வில் வந்து யாருடைய சின்னம்? சேரர்களின் சின்னம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க, அதுக்காக 3 ஷார்ட்கட் எழுதுங்க, வேகமாக எழுதுங்க. சரிங்களா? வில்லு வாங்க பணம் சேர்க்கிற மூஞ்சை பாரு. வில்லு வாங்க பணம் சேர்க்கிற மூஞ்சை பாரு. வில்லு வாங்க பணம் சேர்க்கிற, பணம்னு 2 சொல்லி நான் போட்டுக்குங்க, ஏன்னா அது பணம் பூ தான் குறிக்குது. வில்லு வாங்க பணம் சேர்க்கிற மூஞ்சை பாரு. வில்லு வாங்க பணம் சேர்க்கிற மூஞ்சை பார். வில்லு வாங்க பணம் சேர்க்கிற மூஞ்சை பார். இங்கேயாச்சா? என்ன தெரியுங்க? வில்லு வாங்க பணம் சேர்க்கிற மூஞ்சை பாரு. வில்லுன்னா சேரர்களின் சின்னம். சேரர்களின் சின்னம் என்னதுங்க? வில். சரிங்களா? பணம்னா சேரர்களின் பூ, பணம் பூ. மூஞ்சை பாருன்னா சேரர்களின் துணைமுகம் முசிறி. சேரர்களின் துணைமுகம் என்னதுங்க? முசிறி. அப்போ ஒரு ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா சரிங்களா? வில் அப்படின்னா சின்னம், பணம்னா அவங்க பூ. சரிதானே? அப்புறம் துறைமுகம். இதெல்லாம் வருது. வில்லு வாங்க பணம் சேர்க்கிற மூஞ்சை பாரு. அடுத்த ஷார்ட்கட் எழுதுங்க. அடி ஆத்தாடி புளிசோறுக்காக புகார் பண்ணுறான். 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 சரிதானே? ஓகே. அடி ஆத்தாடினா சும்மா அடி ஆத்தாடின்னு சொல்லிடுவோம். அடி ஆத்தாடி இல்லை மனசில் அப்படின்னு பாட்டு வரும்ல, அதுலேருந்து ஷார்ட்கட் எடுத்துக்கிட்டோம். சரிதானே? அடி ஆத்தாடி அப்படின்னு இருக்கு. ஆத்தாடினா அத்திப்பூ. புலினா சோழர்களின் சின்னம் புலி. சோழர்களின் சின்னம் என்னதுங்க? புலி.
புகார் பண்ணுறான் அப்படின்னா சோழர்களின் துறைமுகம் புகார். சரிதானே? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? என்னதுங்க? ஓகே, பாண்டியன் மீனை கொன்று வேக வைக்கிறான். 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 இந்தியாச்சா? பாண்டியன் மீனை கொன்று வேக வைக்கிறான். பாண்டியனா பாண்டிய மன்னன் அர்த்தம். மீனைனா மீன் சின்னம், அவர்களின் சின்னம்லாம் லட்சணை எல்லாம் ஒன்று தான். கொன்றுனா அவங்க பாண்டியர்களின் துறைமுகம் கொற்கை. பாண்டியர்களின் துறைமுகம் என்னதுங்க? கொற்கை. சரிங்களா? வேக வைக்கிறான் அப்படின்னா பாண்டியர்களின் பூ வேம்பு. பாண்டியர்களின் பூ என்னதுங்க? வேம்பு. இப்போ பாண்டியன் மீனை கொன்று வேக வைக்கிறான். பாண்டியன் மீனை கொன்று வேக வைக்கிறான். சரிதானே? ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? ரைட்டு தான் இருக்குது. அதனால தான் வில் சின்னத்தை போய் பொறிச்சிட்டு வரான். இவன் வெற்றியின் அடையாளமாக வில் சின்னத்தை போய் இமயமலையில் பொறித்து விட்டு வருகிறான். தமிழின் சிறப்பை உலகறிய செய்தவன், கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவன். எக்ஸாமில் கேட்பாங்க, யார் கடம்பர்களை வென்றவன் அப்படின்னு கேட்பான். யாருங்க? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதான். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதான். அவன் தான் என்ன பண்ணான்? கடம்பர்களை வீழ்த்தினான். யாரை வீழ்த்தினான்? கடம்பர்களை வீழ்த்தினான். சரிதானே? ரைட்டு. தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவன். சேரலாதனின் நாடு காத்தர் சிறப்பையும், அவன் எப்படி நாட்டெல்லாம் பாதுகாத்தான், கொடை சிறப்பையும் எப்படிலாம் பணம்லாம் வழங்கினான், உதவிலாம் பண்ணான். குமட்டூர் கண்ணனார் புகழ்வதாக பதிற்றுப்பத்தின் 2ஆம் பத்தில் உள்ள இப்பாடல் அமைந்துள்ளது. சரிங்களா? ரைட்டு. இங்கே பதிப்பிழைப்பு அறியாது துய்தல் எய்தி அப்படின்னு ஒரு பாட்டு வருது. நான் பாடலுடைய பொருளை போயிடுறேன். சரிங்களா? முதல் வரிக்கு மட்டும் ஷார்ட்கட் சொல்கிறேன். சரிங்களா? பதிப்பிழைப்பு அறியாது குமட்டல் வரும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. பதிப்பிழைப்பு, அங்கே பாடலில் முதல் சொல் என்ன? பதிப்பிழைப்பு. அதுதான் ஷார்ட்கட்டில் வருது. ரெண்டாவது சொல்லுன்னா அறியாதா, அதுக்கு பதிலாக பதிப்பிழைப்பு அறியாது. பதிப்பிழைப்பு அறியாது. பதிப்பிழைப்பு அறியாது. சரிங்களா? பதிப்பிழைப்பு அறியாது. சரிங்களா? குமட்டல் வரும். பதிப்பிழைப்பு அறியாது குமட்டல் வரும். பதிப்பிழைப்பு அறியாது குமட்டல் வரும். சரிதானே? பதிப்பிழைப்புனா பதிப்பிழைப்பு அறியாமல் அந்த பாடலுடைய முதல் 2 அடிகள் வருது. சரிதானே? முதல் 2 சொற்கள் வருது. ரைட். அடுத்து பாருங்கள். ஓகே, பாடலுடைய பொருள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. பாடான் திணையில் பாடான் திணையானது கைக்கிளைக்கு புறனாகும். இங்கே அது கொடுக்கல, வேறு கொடுத்துருக்காங்க. பாடான் திணையானது ஒரு மன்னனின் புகழ், வலிமை, வல்லன்மை, அருள் முதலானவற்றை ஆய்ந்து கூறுவதாகும். சரிதானே? பாடப்படும் ஆண்மகனின் உயர் பண்புகளை கூறுவது இத்திணையின் நோக்கம். பாடான் திணைன்னு இருக்குது. பாடக்கூடிய ஆண்மகனுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடியது. பாடக்கூடிய ஆண்மகனின் உயர் பண்புகளை கூறுவதுன்னு கொடுத்துருக்காங்க. உயர் பண்புகளை கூறுவதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன இருக்கு பாருங்கள். துறை செந்துறை பாடான் பாட்டு. செந்துறையாவது உலகினுள் இயற்கை வகையான் இயன்ற மக்களை பாடுதல். இது செந்துறை பாடான் பாட்டு எனப்படும். செந்துறையாவது உலகினில் இயற்கை வகையான் இயன்ற மக்களை பாடுதல். செந்துறையாவது உலகினில் இயற்கை வகையான் இயன்ற மக்களை பாடுதல். இது செந்துறை பாடான் பாட்டு எனப்படும். சரிங்களா? அடுத்து வண்ணம் இருக்குது. வண்ணம் பார்த்திங்கன்னா ஒழுகு வண்ணம். வண்ணம் என்னதுங்க? வண்ணம் என்பது ஒளி நய வேறுபாடாகும், சந்த வேறுபாடு. ஒழுகு வண்ணம்னு வித்தின் த ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. சரிதானே? அப்போ ஒளிநயம். சரிங்களா? ஒளினா சவுண்டு. சரிங்களா? ஒளிநயம், ஓசைநயம் அப்படி பொருள் சந்தம்னு வருது. சரிங்களா? ஒரு சந்த இலக்கியமும் ஒன்று படித்தோம். எது சந்த இலக்கியம்? வாயில் இலக்கியம், சந்த இலக்கியம். என்னதுங்க? தமிழ் வீடு. வேறு இன்னொன்று என்ன படித்தோம்? வாயில் இலக்கியம் படித்தோம். தூதுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம்.
காவடி சிந்தில் என்ன படித்தோம்? இது ஒரு சந்தை இலக்கியமாகவும் படித்தோம். அது வந்து படித்தவங்களுக்கு தானே. பாதி பேர் அமைதியாக இருக்காங்க சார். படித்தவங்களுக்கு தான் சார் அது. ஓகே. வண்ணம் தாமே நாளைந்தென்ப அப்படின்னு தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. அதான் தொல் போ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க? தொல்லுக்கு அப்புறம் ஏன் முற்றுப்புள்ளி வந்திருக்கு? சொற்குறுக்கம். என்னதுங்க? சொற்குறுக்கம். போவுக்கு அப்புறம் ஏன் முற்றுப்புள்ளி வந்திருக்கு? ஃபுல் ஸ்டாப்பு. சொற்குறுக்கம். போவுக்கு அப்புறம் ஒரு புள்ளி வந்திருக்கு. பொருள் அதிகாரம். அதனால வந்து சரிங்களா. நம்பருக்கு அப்புறம் வந்திருக்கா சார்? ரைட், ஓகே. அந்த பாடலுடைய எண் பிடிக்க அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. சரிதானே? அங்கே என்ன வரும் அப்படின்னு வேறு பார்த்தோம். ஒழுகு வண்ணம் என்பது ஒழுகிய ஓசையால் சொல்வதாகும். ஒழுகு வண்ணம் ஓசையின் ஒழுகும் அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. 99% கேட்க மாட்டாங்க. சரிங்களா? உங்களை சாவடிக்கணும் முடிவு பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் கேட்பாங்க. அதனால் வந்து ஷார்ட்கட் வச்சிங்க. வண்ணத்தை தாமே தொலைத்து விட்டார் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சிங்க. வண்ணத்தை தாமே தொலைத்து விட்டார். வண்ணத்தை தாமே தொலைத்து விட்டார். வண்ணத்தை தாமே தொலைத்து விட்டார். வண்ணத்தை தாமே தொலைத்து விட்டார்னு வச்சுக்கோங்க. வண்ணத்தை அப்படின்னா வண்ணம் தாமே அப்படின்னு இருக்கு. தொலைத்து விட்டார்னா தொல்காப்பியம். தொலைத்து விட்டாருன்னு அதுங்க தொல்காப்பியம். அடுத்து இன்னொரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. சரிங்களா? மேசையில் ஒழுக விட்டால் தொலைச்சிடுவாங்க. மேசையில் ஒழுக விட்டால் தொலைச்சிடுவாங்க. மேசையில் ஒழுக விட்டால் தொலைச்சிடுவாங்க. மேசையில் ஒழுக விட்டால் தொலைச்சிடுவாங்க. மேசையில் அப்படின்னா மோசையின் ஒழுகும் அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? ஒழுகு வண்ணம் ஒழுகு வண்ண மோசையின் ஒழுகும் அப்படின்ட்டு இருக்குது. தொலைச்சிடுவாங்கன்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம்லாம் கேட்க மாட்டாங்க அதை. சரிதானே? அடுத்து தூக்கு பார்த்தீங்கன்னா செந்தூக்குன்னு கொடுத்துருக்காங்க. தூக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தூக்கு என்பது செயல் வடிகளை வரையறை செய்வதாகும். செந்தூக்கு என்பது வஞ்சிப்பாவின் இறுதி அடி போன்றோ ஆசிரிய வடியின் இறுதி போன்றோ அமையும். சரிதானே? செந்தூக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வஞ்சிப்பாவுடைய இறுதி அடி மாதிரி இருக்கும். நம்ம ஆசிரியப்பாவை தான் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். இன்னொன்று ஆசிரிய வடியின் இறுதி போன்றே அமையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வஞ்சி தூக்கே செந்தூக்கேற்றே அப்படின்னு இருக்குது. தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் இருக்குது. சரிங்களா? கவலைப்படாதீங்களா. 90% கேட்க மாட்டாங்க. ஷார்ட்கட் மட்டும் எழுதிங்க. வஞ்சி தூங்குறால் தொலைஞ்சிடுவா. வஞ்சி தூங்குறா தொலைஞ்சிடுவா. வஞ்சி தூங்குறா தொலைஞ்சிடுவா அப்படின்னு ஷார்ட்கட் மட்டும் எழுதுங்க. வஞ்சி தூங்குறா தொலைஞ்சிடுவா. வகுப்பில் ஒரு வஞ்சி தூங்கிட்டு இருக்கா, அதை தொலைஞ்சிடுவா. வஞ்சி தூங்குறா தொலைஞ்சிடுவா. சரிங்களா? வஞ்சினா வஞ்சி தூக்கே செந்தூக்கேற்று அப்படின்ட்டு இருக்குது. சரி தானே? வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? பாவகை நேரிசை ஆசிரியப்பான்னு கொடுத்துருக்காங்க. பாவகை என்னதுங்க? நேரிசை ஆசிரியப்பா. சரிங்களா? ஆசிரியப்பாக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? அழகப்பா. அடுத்து சொல்லும் பொருளும் இருக்குது. அது சிலபஸில் இருக்குது. பதினா நாடு. பதினா என்னதுங்க? நாடு. பிழைப்புனா அதிபதினு சொல்கிறோம். சரிங்களா? அதிபதினா நாட்டோட தலைவர், அதிபதினு சொல்கிறோம். அதிபர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. பிழைப்புனா வாழ்தல், என்ன பிழைப்புது அப்படின்னு சொல்கிறோம். மானங்கட்ட பிழைப்பு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, வாழுதல். நிறையம் அப்படின்னா நரகம்னு அர்த்தம். நிறையம்னா நரகம். சரிங்களா? நிறைய பேர் நரகத்துக்கு போகிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் நரகத்துக்கு போகிறாங்க. நிறைய பேர் நரகத்துக்கு போகிறாங்க. நிறைய பேர் நரகத்துக்கு போகிறாங்க. நிறைய அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறையம்னு அர்த்தம். நரகத்துக்கு போகிறாங்கன்னா நரகம்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஒரி ஏன் இருக்குது. நோய் நீங்கியேன்னு அர்த்தம். ஒரி என்ன அர்த்தம்? சரிங்களா? சில சமயத்தில் ஓரால்னு வரும். ஓரால்னா நீக்குன்னு வரும். எழுதிங்க பக்கத்தில். ஓரால் அப்படின்னா என்ன சொற்பொருள்? நீக்குதல் அப்படின்னு வரும். ஓரால் அப்படின்னா நீக்குதல்னு வரும். என்னென்னு வரும்? நீக்குதல் அப்படின்னு வரும். எழுதிங்க பக்கத்தில். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? ஒரி ஈயன் இருக்குது. நோய் நீக்கியேன்னு அர்த்தம். அந்த ஒரி ஈயன் வந்தாவே நீக்குதல்னு அர்த்தம்.
ஓராள்னா என்ன எழுதிருக்கீங்க? நீக்குதல்னு எழுதிக்கிங்க. ஓராளை நீக்கு அப்படின்னு ஏற்கனவே ஷார்ட்கட் வச்சுருக்கோம். இங்கே ஒரி ஈயன் இருக்குது, அப்போ நோய் நீங்கியன்னு அர்த்தம். சரிங்களா? புறையோர்னா சான்றோர். சான்றோருக்கு புறை ஏறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சான்றோருக்கு புறை ஏறுகிறது. சான்றோருக்கு புறை ஏறுகிறது. சான்றோருக்கு புறை ஏறுகிறது. அடுத்து என்ன இருக்குது? யானர்ன்னு இருக்குது. யானர்னா புது வருவாய். யானர்னா அதுங்க அது எக்ஸாமில் கேட்டது பிஒய்க்யூ. யானர்னா புது வருவாய். யவனர்னா ரோமர்கள், கிரேக்கர்கள். ரோமர்கள், கிரேக்கர்கள். சரிங்களா? வாயில் காவலர்கள். ரோமர்கள், கிரேக்கர்கள், வாயிற் காவலர்கள். அவங்கெல்லாம் யவனர்னு சொல்கிறோம். வாயிற் காவலர் அவங்களாம் என்னன்னு சொல்கிறோம்? யவனர்னு சொல்கிறோம். சரிதானே? இங்கே வந்திருக்குது என்ன வந்திருக்கு? யானர்னு வந்திருக்கு. யானர்னா புது வருவாய் எக்ஸாமில் கேட்டது. யானர்னதுங்க புது வருவாய். சரிதானே? அடுத்த என்ன இருக்குது? மருண்டனன் இருக்குது. மருண்டனா வியப்படைந்து. சரிங்களா? மருண்டு போனேன், வியப்பாகிறது, ஷாக் ஆகிறது, பயப்படுறது கூட சொல்லுவாங்க. அடுத்து மண்ணுயிர். மண்ணுயிர் என்னதுங்க? நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி. அடுத்தது தண்டானா ஓயாத. தண்டானா அதுங்க ஓயாதன்னு அர்த்தம். அடுத்த என்ன இருக்குது? கடும் துப்புன்னு இருக்குது. துப்புன்னு என்னதுங்க? மிக வலிமை. துப்புனா துப்பு கெட்டவன்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே துப்புனா வலிமைன்னு சொல்லியிருக்கோம். உனக்குலாம் துப்பு இருக்கா? எக்ஸாமில் பாஸ் பண்ண துப்பு இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்? வலிமை இருக்கா? எக்ஸாமில் பாஸ் பண்ண துப்பு இருக்கா? இதெல்லாம் வலிமை இருக்கான்னு அர்த்தம். என்ன இருக்கான்னு அர்த்தம்? வலிமை இருக்கான்னு அர்த்தம். துப்பு கெட்டவன் அப்படின்னு சொல்லுவோம். கடும் அப்படின்னா மிகன்னு அர்த்தம். சரிங்களா? கடுமையாக வலிக்குது அப்படின்னா மிக அப்படின்னு அர்த்தம். சரிதானே? அர்த்தம் ஏமம்னா பாதுகாப்பு. ஏமம்னா என்னதுங்க? பாதுகாப்பு. சரிங்களா? பாதுகாப்பு கொடுக்குறேன்னு ஏமாத்தாத. பாதுகாப்பு கொடுக்குறேன்னு ஏமாத்தாத. பாதுகாப்பு கொடுக்குறேன்னு ஏமாத்தாத. பாதுகாப்பு கொடுக்குறேன்னு ஏமாத்தாத. அடுத்து வேறு என்ன இருக்குது? ஒடியான் இருக்குது. ஒடியானா குறையாத. ஒடியானா ஓகே குறையாத. நயந்துனா விரும்பிய. நயந்துனா அதுங்க நான் உன்னை நயந்துகிறேன் அப்படின்னா அர்த்தம். நான் உன்னை விரும்புகிறேன். சரிதானே? இதே மாதிரிலாம் சொன்னால் ஓகே. நயந்துனா விரும்பிய. நயந்துனா அதுங்க விரும்பிய. நயந்து விரும்பு அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இடம் வச்சிங்க. நயந்து விரும்பு. நயந்து விரும்பு. நயந்து விரும்பு. சரிதானே? ஓகே. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? பாடலுடைய பொருள்லாம் பார்க்கலாம். பாடலின் பொருள் டீட்டெயிலான பொருள் இருக்குது. அதே பாருங்கள். சேரலாதனே உன் குடிமக்கள் எப்பொழுதும் நல்ல செயல்களையே செய்து வருபவர்கள். பசி பிணி அறியாத அவர்கள் நாட்டை விட்டு புலம்பெயராமல் உன் நாட்டிலேயே சுற்றத்தோடு வாழ விரும்புவர். உன் நாட்டில் மக்களுக்கு பசி பிணிலாம் கிடையாது. அதேமாரிலாம் இருந்தால் பசி பட்டினி இருந்தால் பிழைப்புக்காக வேறு நாட்டுக்கு போவாங்க. அதுமாரி சூழலாம் உன் நாட்டில் இல்லை. அவ்வாறான குடிமக்களால் நீ போற்றப்படுகிறாய். மக்கள் மன்னர்கிட்ட கேட்டால் எங்கள் மன்னரா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பெரிய நில உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் இடையராது கொடுக்கும் பண்புடையவனே, நீ சான்றோர்களுக்கு அரிய பொருட்கள் நல்குவாய். சான்றோர்களுக்கு நீ பொருள் கொடுப்ப. எப்பொழுதும் விழாக்கள் நிகழும் நாட்டிற்கு நீ உரிமை உடையவன். எப்போ பார்த்தாலும் திருவிழா நடக்கும் உங்கள் ஊரில், உன் நாட்டில். நெடியோன் போன்ற புகழினை உடைய உன் நாட்டின் வளத்தை பகை நாட்டின் அழிவையும் கண்டு வியப்படைந்தேன். உன் நாட்டில் எவ்வளோ வளம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? பகை நாடு, உன்னை பகைத்து கொண்ட நாடு இருக்குல்ல, அந்த நாடு எப்படி அழிந்ததும் அதெல்லாம் பார்த்து நான் வியப்படைந்தேன். சேர நாடு செல்வ வளம் மிக்கது. சேர நாடு செல்வ வளம் மிக்கது. இமையவன் நெடுஞ்சாலதான் தன் நாட்டையும் மக்களையும் கண்ணென காத்தான். ஆகவே தான் அவன் நாட்டு மக்கள் வேற்று நாட்டுக்கு செல்ல விரும்புவதில்லை. புது வருவாய் பெருக்கமும். யானர்னா புது வருவாயின்னு பார்த்தோம். எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பார்த்தோம். இப்போ புது வருவாய் பெருக்கமும் ஈத்துவக்கும் இன்பமும் உடையவன் சேரலாதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? இலக்கண குறிப்பு. துய்தல்னா தொழில் பெயர். துய்தல்னாதுங்க தொழில் பெயர். சரிதானே? அல்விகுதி பெற்று வந்திருக்கு. ஒரி ஏன்னா சொல்லிசை அளபடை. ஏன் ஈ வந்திருக்கு? இழிச்ச வாயின்னு சொல்லுன்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஈ அளபெடுத்திருந்தால் அங்கே ஒரி ஏன் இருக்குது. சரிதானே?
அப்போ ரீனா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, ரீ ஏ அப்படின்னு இருக்கு. இந்த ரீக்கு என்ன அர்த்தம்? இரு கூட்டல் ஈ நெடில் ஈன்னு அர்த்தம். சரிதானே? அப்போ இதுதான் அளப்பெடுத்துருக்கு. ஈ ஒரு சொல் அளப்பெடுத்திருந்தா அது என்னதுங்க? சொல்லிசை அளப்படை. கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். இளிச்சவாயின்னு சொல்லுன்னு ஷார்ட்கட் சொல்லியிருப்பான். இளிச்சவாயின்னு சொல்லு. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் புகழ் பண்புன்னு இருக்குது. வினைத்தொகை எக்ஸாமில் கேட்கலாம். வினைத்தொகைனா நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க. ஏற்கனவே அன்றைக்கி சொன்னேன், திறவுகோள் வந்து வினைத்தொகை. திறவுகோள் பார்த்தீங்கன்னா என்னதுங்க? வினைத்தொகை. சில இது இருக்கும் வினைத்தொகை. வினைத்தொகையில் பார்த்தீங்கன்னா வலி மிகுமா மிகாதா? மிகாது. வினைத்தொகையில் வலி மிகாது. சரிங்களா? அதெல்லாம் மறந்தே இருப்போம். இப்போ வலி மிக மேடம், வலி மிகா மேடம்லாம். சரிங்களா? அது இது மிகுமா மிகாதா? அப்படி இப்படி எப்படி என்ன பண்ணோம்? அந்த இந்த இந்த என்ன பண்ணோம்? இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக படிக்கிறேன்னா உங்களுக்கு வலி மிகும். சரிங்களா? இதே வலி மிகும். நன்னாடுனா பண்பு தொகை. சரிங்களா? அடுத்து மரண்டு நன் தன்மை ஒருமை வினைமுற்று இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பகுபத ஒடியான் இருக்கு. ஈர்கட்டை இது மாதிரி பெயர் வச்சோம். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். மருள் கூட்டல் இட்டு கூட்டல் அன்கூட்டல் எண் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? புணர்ச்சி விதி. சரி, இன்னும் இருக்கா? துய்த்தல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? துய்த்தல் கொடுத்துருக்காங்க. அடுத்து புணர்ச்சி விதி பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். மண் உடைன்னு இருக்குது. மண் கூட்டல் உடை. இது ஒன்றுமே இல்லை. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் மண் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ வந்து வருமொழியில் வந்து தனிக்குறில் முன் ஒற்று ஒரே ஒரு தனிக்குறில் தான் இருக்குது. மா இன்று இருக்குது. மாங்கிறது குறியில் எழுத்து. சரிங்களா? தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டம். வருமொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குது. ஊ அப்படிங்கிற உயிர் எழுத்தாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மா இன் இன் அப்படின்னு 2 தடவை வந்திருக்கு. சரி தானே? அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி மண்ணுடையின் மாறி இருக்கு. அடுத்து வந்து புறத்தறுத்தல் இருக்குது. புறம் கூட்டல் தருதல். புறம் கூட்டல் தருதல். மவ்வீர் ஒற்றடிந்து உயிரீர் ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? அப்படி மாறி என்ன ஆயிருக்கு? மவ்வீர் ஒற்றடிந்துரு. அப்போ புறம் இருக்குது, அந்த இம்மு கெட்டு போயிடும். சரிதானே? ஒப்பவும் வன்மைக்கினா வல்லினத்துக்கு இனமாக திரிபவும் அப்படின்னா அந்த இத்துங்கிற தாவுக்கு இணையான வல்லினம். சாரி, வல்லினம் மெல்லினம் இடையினம் பார்க்குறோம். சரிங்களா? இடையினங்கிறது என்னது? எரலை வளலை. சரிங்களா? மெல்லினம் தான் வந்து ஞான நமன. அப்போ அந்த இந்து வந்து இத்துக்கு வந்து இந்து வந்து மிகுந்து. சரிங்களா? என்ன வந்திருக்கு? புறந்தருதல் அப்படின்ட்டு இருக்கு. புறந்தருதல் இருக்கு. இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் ஓகே. அடுத்து ஒரு பாடம் இருக்குது, அப்படியே பார்த்துடலாம் லைட்டாக. ஒரு கவிதை பக்கம் முடியும் போது ஒரு கவிதை இருக்குது. என்ன இருக்குது? வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்கு தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரம் நீ அப்படின்னு எழுதியிருக்காங்க. எழுதினது யாருங்க? தாரா பாரதி. யாருங்க? அடுத்த சிந்தனை பட்டிய மாட்டோம்னு தலைப்பு அதானே உங்களுக்கு இருக்குது. அதானே? பக்கத்தில் முடிகிற இடத்துல ஒரு கவிதை இருக்குது. இருக்கா? அந்த கவிதைக்கு மேலே தாரா பாரதின்னு இருக்கா? இருக்கா? இருக்கு. அப்போ அந்த கவிதை எழுதினவர் தாரா பாரதி தான். அந்த கவிதை எழுதுனது யாருங்க? தாரா பாரதின்னு ஒருத்தர் இருந்தார். சரி தானே? அவர் எழுதுனது தான் அது. ஓகே. வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்குத்தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரணி. நயன்தாரா தான் வீட்டுக்கு உயிர் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. நயன்தாரா தான் வீட்டுக்கு உயிர். நயன்தாரா தான் வீட்டுக்கு உயிர். நயன்தாரா தான் வீட்டுக்கு உயிர். நயன்தாரா தான் வீட்டுக்கு உயிர். இல்லையாச்சா? ரைட்டு. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? அடுத்த பக்கத்தில் எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. அடுத்த பக்கத்தில் வலது கை மேலே இருக்கு பாருங்க. இருக்கா? எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. சரிங்களா? எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உணதலை. சிகரம் நமக்கு வந்து என்னென்ன சிகரம் இருக்குது? இமயமலையில் வந்து எவரெஸ்ட் இருக்குது. வேறு என்ன சிகரம் இருக்குது?
சரிங்களா, கேட்டூர் இருக்குது, சில சிகரங்கள் இருக்குது. அதில் உன்னுடைய தலை இன்னொரு சிகரமா, எத்தனை ஞானியர் பிறந்த தடை, இவர்களை விஞ்சிட என்ன தடை, நிறையா ஞானிகள் இங்கே பிறந்தாங்க, அவங்கள விஞ்சிட உங்களுக்கு என்ன தடை அப்படின்னு. அப்படியே இடது கை பக்கத்தில் கடைசி வரிக்கு முந்தைய வரியில் கவி ஞாயிறு தாராபாரதியும் கொடுத்துருக்காங்களா, இருக்கா இல்லையா? அதாவது நீங்கள் பாட்டு பார்த்தோம், அது வலது கை மேலே டாப்பில் பார்த்தோம். அப்படியே இடது கை பக்கத்தில் லெஃப்ட் சைடில் கீழே பாட்டமில் அடியில் கவி ஞாயிறு தாராபாரதின்னு இருக்குது. நான் இருக்குங்க, கவி ஞாயிறு தாராபாரதின்னு இருக்கா? ஓகே, லெஃப்ட் சைடு கீழே பாருங்கள், 191 பக்கத்தில். பழைய புக்காக இருந்தால் 209 பக்கம். ரைட்டு. அப்படியே அதுலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அப்படின்னு இருக்கு. பாடினது யாருங்க? பாரதியார். இப்போ எத்தனை கோடி தாராபாரதி முடிஞ்சிச்சு. அப்துல்லான் இருக்கா இல்லையா? நடுவர் அப்துல்லான் இருக்கா? அது கீழே பார்த்தீங்கன்னா 3வது வரியில் எட்டயபுரத்து இளம்புயல் மகாகவி பாரதி வீட்டுக்குள்ளிருந்து வெளியே ஓடி வருவார், மழையில் நனைந்து கொண்டே எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அப்படின்னு பாடியிருக்கார். இதுதானே எட்டயபுரத்து இளம்புயல் மகாகவி பாரதி அவர் பாடியிருக்காரு. சரிங்களா? மழை பெய்ஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? மழை பெய்யுதுன்னு வீட்டுக்குள்ளே போவோம். அவர் அந்த வீட்டிலேருந்து வெளில முடியாது வரான், வீட்டுக்குள்ளிருந்து வெளியே ஓடி வருவார், மழையில் நனைந்து கொண்டே மழையில் நினைவாராம், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அப்படின்னு பாடுவாராம். சரிதானே? அவர் வறுமையில் வாடிய போதும் என்னது ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசினார், பாசிட்டிவாக தான் பாடினார். எத்தனை கோடி இன்பம், நான் கடவுளை என்னையா சோதிக்கிற, சரிங்களா, நீ சோதிச்சு என்ன மாரி யாரையுமே நம்ம சொல்லுவோம், உலகத்தில் என்ன மாரி யாருமே கஷ்டமே பட்டதில்லை, யாரை கேட்டாலும் அதையே சொல்லுவாங்க. சரிதானே? கடவுளை என்ன சோதிக்கன்னு படிச்சிட்டாரு, என்னவும் வைப்பாங்க ஸ்டேட்டஸ்லாம். ரைட்டு. அதுக்கு தான் அதுக்கு ஒருத்தர் வச்சுருந்தாரு, உங்கள் வருத்தங்களை சரிங்களா சந்தையில் விற்க முடியாது, வாங்குவதற்கு ஆள் இல்லை. உங்கள் வருத்தங்களை யாராவது வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? யூ கேனாட் செல் யுவர் சாரோ ஆன் மார்க்கெட். சோகத்தை அப்படியே வச்சு அது என்ன பண்ணிடுவோம், நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம், அது என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மனதோடைய ஸ்டேட்டஸ் அது காமிச்சிடும். சரிங்களா? சந்தோஷமாக ஒரு பாட்டு வைப்பாங்க, உடனே அப்படின்னு நம்ம போடுவோம், போட்டதும் சும்மா பாட்டு தான் வைக்கிறோம் அப்படிம்பாங்க, உண்மையாலுமே வச்சுருப்பாங்க. சரி தானே? ஒரு லவ் சாங் பயங்கரமாக வச்சுருப்பாங்க, ஆனால் ஒரு ஸ்டேட்டஸ் கூட வைக்க முடியாது சில சமயம், இதெல்லாம் சோகமாக ஏதாவது வைப்போம், அதையும் தெரிஞ்சிடும் நம்ம சோகமாக இருக்கும் அப்படின்னு. அது கணவன் மனைவிலாம் ஏதாவது சோகமாக வச்சாங்கன்னா வீட்டில் ஏதாவது சண்டையாட்டுக்கு, நம்ம 2 பேருக்கு சண்டை, அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம். அது எதுக்கு உலகத்துக்குள்ளே காமிக்கணும்? அதானே? ரைட்டு. செய்தி சொல்லலாம், சில சமயம் ஏதாவது ஒரு செய்தி இருக்கும், அதை நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் யார் எந்த செய்தி சொன்னாலும் அதை வெளிப்படுத்த நம்ம வச்சோம்னா, நம்ம புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பார், அதை நம்ம வைப்போம். இவர் எது மேலே ஆசை வச்சார், இவருக்கு என்ன துன்பம் அப்படிலாம் யோசிப்போம். சரிதானே? உண்டா இல்லையா? ரைட். ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. அப்போ எத்தனை கோடி இன்பம் வைத்தான்னு பாடியிருக்காரு. பாடினவர் யாருங்க? பாரதி. கவிஞாயிறு யார்? தாராபாரதி. அடுத்த பக்கத்தில் 3வது பேரா, சரிங்களா, தேடுகல்வி இல்லாதோர் ஊரை தீனுக்கு இரையாக மடுத்தல் அப்படின்னு பாடியிருக்காரு. பாடினவர் பாரதியார் தான். தேடுகல்வி இல்லாதோர் ஊரை தீனுக்கு இரையாக மடுத்தல். தேடி தேடி படிக்காதவங்க இருக்காங்க பாருங்கள், அந்த ஊரை தீக்கு இரையாக்கிடணுமா, நெருப்பு போட்டு கொளுத்தி விட்றான் அந்த ஊரை, படிக்காத ஊரை. சரிங்களா? ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் படிக்கல, கொளுத்தி விடு, தீக்கு இரையாக மடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே. அப்படியே இந்த பக்கம் முடியும் போது வலதுகை பக்கத்தில் கீழே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனூர வாழ்வதற்கே அப்படின்னு பாடியிருக்காரு. யாருங்க? பாரதியார் தான் பாடியிருக்காரு. யார் தான் பாடியிருக்காரு? பாரதியார் தான் பாடியிருக்காரு. சரிங்களா? வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன்? அதுக்கு அடுத்த பக்கத்தில், சரிங்களா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் அப்படின்னு பாடியிருக்கார். பாரதி தான். கீழே இருக்குது, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் அப்படின்னு முழங்குறது யாருங்க? பாரதி. பாரதினா பாரதியார் தான். அடுத்தது, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் தீரும் நாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே. இது பாடினவர் பாரதிதாசன். யாருங்க? அவர் சிலபஸில் இருக்கார். சரிங்களா? அப்படி பாடத்துக்கு இடையில் சிலபஸில் இருக்கவங்க பேர்லாம் வந்தால் பார்த்து வச்சுக்கணும். பாரதியாரா பாரதிதாசனா, எக்ஸாமில் எந்த கேள்வி தான் வரும், சந்தேகம் நமக்கு, இவரா அவரா. சரிங்களா? பெண்மை வெல்க யார் சொன்னது அப்படின்னு ஷார்ட்கட் போட்டுருங்க. பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் இருக்குல்ல,
பெண்மை வெல்க யார் சொன்னது? யார் சொன்னதுன்னா பாரதியார் சொன்னது. இடது கை பக்கத்தில் பெண்மை கீழே கடைசி 4 வரியில் பெண்மை வெல்கன்னு இருக்கு. பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம்னு சொல்லியிருக்காரு. சரிதானே? பெண்மை வெல்க சொன்னது யார் அப்படின்னு எழுதிக்கிங்க. அப்போ அதை சொன்னது பாரதியார்னு அர்த்தம். சரிங்களா? பெண்ணடிமை தீரும் மட்டும் மண்ணடிமை தீருமோ தாசா அப்படின்னு ஏற்கனவே 9வது ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் 9th தமிழ் புக்கில். பெண்ணடிமை தீரு மட்டும் மண்ணடிமை தீருமோ தாசா அப்படின்னு சொல்லியிருக்கோம். தாசானா யாரு? யாருங்க? பாரதிதாசன். சரிதானே? ஓகே. அடுத்த பக்கத்தில் முதல் வரியே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு பாடினார். யாருங்க? பாவேந்தர் பாரதிதாசன். நல்லதொரு குடும்பத்தில் தாசன் இருப்பான் அப்படின்னு ஷார்ட்கட் போட்டுங்க. நல்லதொரு குடும்பத்தில் தாசன் இருப்பான். நல்லதொரு குடும்பத்தில் தாசன் இருப்பான். நல்லதொரு குடும்பத்தில் தாசன் இருப்பான். நல்லதொரு குடும்பத்தில் தாசன் இருப்பான். இல்லையாச்சா? வீட்டிற்கு ஒரு புத்தக சாலைன்னு அடுத்து கொடுத்துருக்காங்க. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை யார் சொல்லியிருக்கா? அறிஞர் அண்ணா. சொன்னது யாருங்க? ரொம்ப முக்கியம். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேணும்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. PYQ அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிதானே? யாருங்க? அண்ணா. சரிங்களா? வீட்டில் புத்தக சாலை இருக்குது அண்ணா. வீட்டில் புத்தக சாலை இருக்கு அண்ணா தான் ஷார்ட்கட்டு. வீட்டில் புத்தக சாலை இருக்கு அண்ணா. 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 கண்டியாச்சா? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? அடுத்த பேராவில் யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகத்துக்கே தெரியும் கணியன் பூ கொண்டனார் தான். சரிங்களா? எல்லா உறவின் ஊரே யாவரும் கேளீர்னா உறவினர். எல்லாமே எனக்கு உறவினர் தான். சரிதானே? அது கீழே புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் சிலபஸில் இருக்கார். அதனால் பார்த்து வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ஸ் போட்டுக்கணும். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காரு? விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு புவியை நடத்து பொதுவில் நடத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருங்க? பாரதிதாசன். யாருங்க? பாரதிதாசன். விசாலமாக பார்க்கிறார் தாசன். 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 சரிதானே? அடுத்து என்ன இருக்கு? அது முடியும் போது செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே சொன்னவரெல்லாம் யாருங்க? யாருங்க? பாரதியார். அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஓகே. அதோட முடிச்சிருக்காங்க. கீழே கடைசி வரியில் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னு மணிமேகலையில் இருக்குது. பட்டிமண்டபத்தில் ஏறி பாக்கு போடுதார் மணி ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். பட்டி மண்டபத்தில் ஏறி பாக்கு போடுதார் மணி. பட்டி மண்டபத்தில் ஏறி பாக்கு போடுதார் மணி. பட்டிமண்டபத்தில் ஏறி பாக்கு போடுதார் மணி. பட்டிமண்டபத்தில் ஏறி பாக்கு போடுறார் மணி. பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னு எது சொல்லியிருக்கு? மணிமேகலை சொல்லியிருக்கு. சரிதானே? அடுத்த ஆக்கப்பெயர்கள் இருக்குது. என்ன இருக்குதுங்க? ஆக்கப்பெயர்கள் இருக்குது. சரிதானே? ஓகே. உலகில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகின்றன. முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதியும் சில பொருட்களுக்கு காரணமின்றியும் பெயர் வைத்தனர். இலை, மண், கல், நாற்காலி, காற்றாடி என பெயர்களை நினைவில் கொண்டு வரும்போது இவற்றுள் காரணத்தோடு வரும் பெயர்களை உணர்ந்து கொள்ள முடிகிறது. காலப்போக்கில் பொருளின் மாற்றத்தால் அவை பயன்படுத்தப்படும் நிலைமைக்கு ஏற்றவாறு காரண பெயர்கள் சில நேரங்களில் இடுகுறி பெயர்களாகி விடுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேர் வச்சுருக்காங்க. பேர் வைக்கும்போது காரண பெயர் வச்சுருக்காங்க, இடுகுறி பெயர் வச்சுருக்காங்க. காரண பெயர் வச்சுருக்காங்க, இடுகுறி பெயர் வச்சுருக்காங்க. சரிதானே? ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்டு பின்புறம் சாய்ந்து கொள்ளும் கைகளை சாய்ந்து கொள்ளவும் கைகளை வைத்து கொள்ள வசதியாக 4 கால்களை கொண்ட இருக்கைக்கு நாற்காலி
என காரணம் கருதி பெயர் வைத்தனர். நாற்காலி இருக்குது, 4 கால்கள் இருக்குது, சாய்ந்து கொள்ளலாம், இப்படி கையெல்லாம் வைத்துக் கொள்ளலாம், அதனால நாற்காலின்னு பேர் வச்சாங்க. ஆனால் இன்று 4 கால்கள் இல்லாத இருக்கை சிலவற்றை நாற்காலி என்றே அழைக்கிறோம். ஆனால் 4 கால் இருக்காது. 4 கால் இருந்தால் தான் நாற்காலின்னு அழைப்போம். இன்றைக்கி கால மாற்றத்தில் என்ன பண்ணுவாங்க, சரி தானே, 4 கால்கள் இருக்காது, சரிங்களா, ஒரே கால் கூட இருக்கும், சரி தானே, ஆனால் நாற்காலி அப்படின்னு சொல்லுவாங்க, சரி தானே. ரைட்டு. கால சூழலுக்கு ஏற்றவாறு நம் பயன்பாட்டிற்கென பல்வேறு பெயர்களை புதிதாக ஆக்கிக் கொள்கிறோம். அவை இடுகுறியாகவும் இருக்கலாம், காரணமாகவும் இருக்கலாம். ஒரு பேர் வச்சுப்போம், அப்போ அது இடுகுறியாக இருக்கலாம், காரணத்தால் வைத்த காரண பெயராகவும் இருக்கலாம். இவ்வாறு புதிதாக ஆக்கப்படும் சொல் ஆக்கப்பெயர் என அழைக்கப்படுகிறது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது பழமொழி. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, சரிங்களா. நம்ம கோவப்படக்கூடாது. கோவப்பட்டோம்னா என்ன ஆகும், புத்தி மட்டு, புத்தினா அவனுக்கு கம்மி தான், குறைவு தான், அதான் புத்தி மட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்கிறேன் எது செய்கிறேனே தெரியாது, சரி தானே. அப்போ கோவப்படாமல் இருக்கணும். உள்ளனா அங்கே புறம்பெயரார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். அறிவுடையவங்க டக்குன்னு கோவப்பட மாட்டாங்களாம். எந்த நேரத்தில் எப்போ கோவப்படணும் அவங்களுக்கு தெரியுமா, அப்போ தான் கோவப்படலாம். காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர், சரி தானே. அப்போ நம்ம மட்டும் அவசரப்படக்கூடாது, சரி தானே. என்ன இருக்குது, பெயர் அல்லது வினை சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர்கள் எனப்படும். இவ்வாறு பெயர் சொற்களை ஆக்க பயன்படும் விகுதிகளை ஆக்கப்பெயர் விகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் ஆக்கப்பெயர் விகுதிகள்லாம் பாருங்கள், காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர், மானம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை வாசிங்க. காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர், மானம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக்கப்பெயர்களில் விகுதிகளே தனி சிறப்பு உடையன. தமிழ் சொற்களோடு இவையான விகுதிகள் சேரும்போது எண்ணற்ற புது சொற்கள் உருவாகி தமிழின் சொற்களஞ்சியம் விரிவடைகின்றது. தமிழ் மொழியில் ஆக்கப்பெயர்கள் பேச்சு வழக்கிலேயே மிகுதியாக உள்ளன. மலர்ந்த மலரை கண்டு வாடினால் பூக்காரி, எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். மலர்ந்த மலரை கண்டு வாடினால் பூக்காரி. துளிப்பா, இது எவ்வகை கவிதைனா துளிப்பா. பூவிற்கும் பெண் பூக்காரி என்று அழைக்கப்படுகிறார். பூவிற்கும் பெண், சரிங்களா. யார் வந்து பூவை விற்கிறாங்க அவங்க பேர் என்னதுங்க, பூக்காரி, சரிங்க, பூக்காரி. மேலும் நெசவு செய்பவரை நெசவாளி அல்லது நெசவாளர் என்றும் உழைப்பவரை உழைப்பாளி உழைப்பாளர் என்றும் அழைக்கப்படுகிற ஆக்கப்பெயர்கள் இன்றும் வழக்கில் உள்ளன. ஆக காரன் காரிலாம் வருதுல்ல, ஆட்டோக்காரன் அப்படின்னா என்னதுங்க, ஆட்டோவை இயக்குபவர், சரி தானே. பூக்காரன் அப்படின்னா பூ விற்கிறவர், சரிங்களா. சொல்லுவோமா சொல்ல மாட்டலாம், பூக்காரன். ஐஸ்காரம்மா சில பேர் சொல்லுவாங்க, ஐஸ் வைக்கிறாங்களா, ஐஸ்காரன் வந்துட்டாரு போயிட்டாரு, ரைட்டு. இதேமாரி அந்த காரன் காரி அதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆக்கப்பெயர்கள். வீட்டுக்காரர், சரி தானே, காரன் இருக்குது, சரி தானே, ரைட். இப்படிலாம் நம்ம வந்து என்ன பயன்படுத்துகிறோம், வீட்டுக்காரி அப்படிலாம் பயன்படுத்துகிறோம், சரி தானே. இருந்துட்டு போட்டோம். அப்போ வந்து தெரியுமா அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்கன்னா வண்டிக்காரன், சினிமாக்காரன், மாட்டுக்காரன், வீட்டுக்காரன், ஆட்டோக்காரன் போன்ற சொற்கள் எல்லாம் காரன் விகுதி சேர்க்கப்பட்ட ஆக்கப்பெயர்கள். இருக்கா இல்லையா, புக்லேயே இருக்குது, சரிங்களா. வீட்டுக்காரன்ட்டு, ரைட்டு. போகிறோம், உங்கள் பேரில் என்னன்னா தெரியுமா, ஆக்கப்பெயர் இருக்குது, அப்படி வீட்டிலலாம் போய் சொல்கிறோம், சரி ரைட்டு. நல்லா தான் இந்த வகுப்பு போகும்போது பைத்தியம் ஆகிட்டேன், இதுக்கு தான் படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது உடனே அவங்க சொல்லுவாங்க. சரி, தவறு. பெண்கள் படித்தால்தான் சமுதாயம் படித்ததற்கே சமம், சரி தானே. பொருளீட்டல் வந்து அவ்வளோ முக்கியம். அது பெண்களுக்கு பொருளீட்டல் ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஆண்களுக்கு பொருளீட்டம் எண்ணம் விருப்பம்லாம் இருக்கும், அவங்களுக்கும் நிறைய செலவு செய்யணுங்கிற எண்ணம் வந்து பெண்களுக்கு இருக்கும். ஆண் போவார், வேலைக்கு போவார், ஆனால் ஒரு நகை வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும் எண்ணம் வந்து இலவசமாக சாதாரணமாக சொல்கிறேன். இது யாராவது வந்து வழக்கு எடுக்கலாம் போடுறாதீங்க, ரைட்டு, இருக்கட்டும், பரவாயில்ல.
அப்போ அறிவியல் திறமைசாலி. அப்போ நீங்களே வந்து உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். அதானே பொருளாதார சுதந்திரம். பெண்ணுக்கு என்ன தேவை? பொருளாதார சுதந்திரம் தேவை. எப்போ கிடைக்கும்? ஆமாம், அவங்களே சம்பாதிச்சா கண்டுக்க மாட்டாங்க. ஏன் சம்பாத்தியம் நான் வாங்குறேன்னு போயிட்டே இருக்கலாம். சரிதானே? அப்போ பெண்கள் வந்து பொருளாதார சுதந்திரம்னா உங்களுக்கு நீங்கள் விரும்பினதை நீங்கள் செலவு பண்ணலாம், நீங்கள் வாங்க முடியும். சரிதானே? அதெல்லாம் சண்டை போட்டு கிடக்காது. வீட்டில் போய் வேலைலாம் வாங்கிட்டு இருந்தேன். நான் எதுக்கு மேலே வந்திருக்கேன்? எனக்கு பொருளாதார சுதந்திரத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த விலைவாசி அப்படி தானே இருக்குது. எல்கேஜிக்கு 50,000 ஃபீஸ் வாங்கினாங்க. சரிதானே? அப்போ படிக்க வைக்கணும்னு என்ன பண்ணலாம்? 2 பேர் சம்பாதிச்சா தான் படிக்க வைக்கலாம். ஒருத்தங்க ஃபீஸை வந்து சரிங்களா, இதேமாரி ஃபீஸ் கட்டுறவங்க வந்து ஒருத்தங்க வருமானத்தை பயன்படுத்திக்கலாம். அதை தாண்டி வந்து நம்ம அன்றாட செலவுக்கு தேவைப்படுது. சரிங்களா? பொழுதுபோக்கு, சுற்றுலா, இதுக்கெல்லாம் நம்ம பணம் ஒதுக்கணும். நம்ம சம்பாதித்ததில் வந்து அடிப்படையாக தேவை வேண்டியது என்னென்ன தேவை? உடை வேணும், உறைவிடம் வேணும், உணவு வேணும். உணவு, உடை, இருப்பிடம். சரிதானே? இதெல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். சரிங்களா? அதில் ஆரம்பித்து அது அடிப்படை தேவைகளே வந்து நீண்டுருக்கு. அப்புறம் சொகுசாக ஒரு வண்டி தேவைப்படும், ஒரு ஃப்ரிட்ஜு தேவைப்படும், ஒரு வாஷிங் மிஷின் தேவைப்படும். சரிங்களா? அது கூடலாம் அந்த மிக்ஸி, இதுமாரி வீட்டில் தேவையான இதெல்லாம் நிறையா இருக்குது. சரிதானே? ஏன்னா ராஜலட்சுமி நம்ம சம்பாதிக்க வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. சரிங்களா? படித்த படிப்புக்கு அதுக்கே நிறையா செலவு பண்ணியிருக்கோம். அதை சரிங்களா, அதை திருப்பி எடுக்கனாவது நமக்கு வந்து படிப்பு தேவைப்படுது. இருக்கட்டும், பரவாயில்ல. அப்போ அறிவியல் திறமைசாலி, கோழைத்தனம், சமத்துவம், பெண்ணியம், பேச்சாளன், ஏற்றுமதி முதலான சொற்கள் ஆக்க பெயர்ச்சொற்களே என்பதை உணர வேண்டும். சரிங்களா? இச்சொற்களில் இயல், சாலி, தனம், துவம், இயம், ஆளன், மதி ஆகிய விதி சொற்கள் ஆக்க பெயராக்கப்பட்டுள்ளன. கண்டறிய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்க பெயர்கள் வேறு கொடுத்துருக்காங்க. ஆக்க பெயர் சொற்களை ஈற்றில் நிற்கும் விகுதிகளை கொண்டு மூவையாக பிரிக்கலாம். அவை பெயருடன் சேரும் விகுதிகள், வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள், பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள் அப்படின்னு பிரிக்கலாம். இதெல்லாம் பெயருடன் சேரும் விகுதிகள் பாருங்கள். காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர், இதெல்லாம் எது கூட சேரும்? பெயருடன் சேரும். ஏதோ ஒரு பேர் அது கூட சேரும். வண்டின்னு இருக்கு. அப்போ வண்டிக்காரன், சமையல்காரன், வீட்டுக்காரன், வேலைக்காரன், பணியாள், ஆணையாளர், குற்றவாளி, விண்ணப்பதாரர், இப்படிலாம் வந்திருக்கு. சரிங்களா? காரன், காரி, காரர் ஆகிய ஆக்கப்பெயர் விகுதிகள் உடைமை, உரிமை, உறவு அல்லது தொடர்பு, தொழில் அல்லது ஆளுதல் என்னும் 4 பொருட்களில் வரும். இதெல்லாம் என்னென்ன பொருளில் தான் வரும்? உடைமை. உடைமை என்னதுங்க? அவங்க வச்சிருக்கிறது போகிறது. சரிங்களா? உரிமை, உறவு அல்லது தொடர்பு. உறவு அல்லது தொடர்பு. இப்போ வீட்டுக்காரர்னு இருக்கார், அவர் வந்து உறவின் அடிப்படையில் வந்திருக்கு. சரிங்களா? தொழில் அல்லது ஆளுதல். தொழில் அல்லது ஆளுதல். சரிங்களா? இப்போ வேலைக்காரின்னு இருக்குது. சரிதானே? அவங்க செய்கிற வேலை செய்கிறாங்க, அதனால் வேலைக்காரியாக இருக்காங்க. ஆளுதல், ஆணை கூட்டல் ஆளர், ஆணையாளர். நகராட்சி ஆணையர் இருக்கார். சரிதானே? இந்த நகராட்சியை ஆளுறாரு, அதனால் அவர் ஆளுதல் அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. சரிதானே? இப்படிதான் வரும்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? வீடு கூட்டல் காரன், வீட்டுக்காரன், உடைமை பொருளில் வந்திருக்கு. தமிழ்நாடு கூட்டல் காரி, தமிழ்நாட்டுக்காரி, உரிமை. சரிங்களா? உரிமையில் வந்திருக்கு. உறவுக்காரர் பொருளில் வந்திருக்கு. தோட்டக்காரர், அவர் செய்கிற தொழில் அடிப்படையில் வந்திருக்கு. வேறு என்ன இருக்குது? தொழில் பெயர் விகுதிகளுடன் ஆளர் என்னும் ஆக்கப்பெயர் விகுதி சேர்ந்து சொற்கள் உருவாகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் விகுதி என்னென்னா கொடுத்துருக்காங்க. சீன் இருக்குது, அங்கே ஆட்சின்னு இருக்குது. தொழில், ஆட்சியாளர், செயலாளர், செய்தியாளர், இறக்குமதியாளர், பார்வையாளர், தேர்வாளர், அழைப்பாளர், இப்படிலாம் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து வைத்து கொள்ள வேண்டும். சரிதானே? நெக்ஸ்ட்டு, ஆளர், ஆளி முதலான விகுதிகள் இருபார் பொது பெயர்களை உருவாக்க துணை நிற்கின்றன. ஆளர், ஆளி அது பார்த்திங்கன்னா இருபால்னா ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்கும் பொதுவாக வரும்னு சொல்லியிருக்காங்க. உதவியாளர்ன்னு இருக்குது. என்னான்னு இருக்குங்க? உதவியாளர். அதை சொல்லும்போது ஆண் பெண் அப்படி தான் தெரியுதா? இல்லை, இருபாலருக்கும் பொதுவாக வருது. காப்பாளர்ன்றது தெரியுதா? ஆண்பால் பெண்பால் தெரியலையா? அதை பொது சொல்லலாம் தான், பொது பெயராக தான் பயன்படுது. மேலாளர்ன்னு இருக்குது. மேலாளர்னா மேனேஜர். சரிங்களா? கண்காணிப்பாளர்ன்னு இருக்குது. அப்போ தயாரிப்பாளர்ன்னு இருக்குது. சரிதானே? பெண் தயாரிப்பாளர் இருக்காங்க, ஆண் தயாரிப்பாளர் இருக்காங்க. திரைப்படமே இருக்குது. சரிதானே? அப்போ இருக்காங்க. அப்போ இருபாலுக்கும் பொதுவானதாக இருக்குது. அதுபோல் ஆளி பாருங்கள். நெசவாளி, முதலாளி, தொழிலாளி, பயனாளி, கூட்டாளி, இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இது இருபாலுக்கும் பொதுவானதாக இருக்குது.
வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள். வினை அடியுடன் மானம் என்னும் விகுதி சேர்ந்து புதிய சொற்கள் உருவாகின்றன. அடை கூட்டல் மானம், அதெல்லாம் விடை, சாரி வினை. சரிங்களா? அடை கூட்டல் மானம் என்னதுங்க? அடைமானம். கட்டு, முன்னாடி பார்த்ததெல்லாம் பெயர் சொற்களாக பார்த்தோம். முன்னாடி பார்த்ததெல்லாம் அதுங்க வண்டி, சமையல், பனி, ஆணை, அதெல்லாம் பெயர் சொல். இங்கே வினைச்சொல் இருக்குது. சரிதானே? அடை, கட்டு, தேய், இதெல்லாம் அது கூட மானம் சேர்த்து அடைமானம், கட்டுமானம், தேய்மானம் அப்படிலாம் வந்திருக்கு. பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள். சரிதானே? இங்கே பெயர் அச்சு, விகுதி அகம். ஆக்க பெயர் பார்த்திங்கன்னா அச்சகம். அதே சமயத்தில் வினை பார்த்திங்கன்னா பயில், விகுதி பார்த்திங்கன்னா அகம். அப்போ பயிலகம் இருக்கா இல்லையா? இருக்கா? ஓகே. அப்போ அகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயர் கூடியும் வரும், வினை கூடியும் வரும். காரன் யார் கூட வரும்? பெயர் கூட தான் வரும். சரிதானே? அப்போ இருபாலுக்கும் வரக்கூடியதும் பார்த்தோம். சரிதானே? ஓகே, ரைட்டு. அடுத்து பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நிறைய ஆக்கப்பெயர்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையோட என்னைய